அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி அந்த உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு சென்ற இந்த புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எந்த முறையில் அறிமுகம் செய்யப்பட்டதோ அதே ரூபத்திலே எந்த விதமான கூட்டலும் குறைத்தலும் இல்லாமல் இருப்பதற்காக பாடுபட்ட அனைத்து சஹாபாக்களும் அதற்கு பின்னால் வந்த அனைத்து நல்லடியார்களும் இன்னும் இந்த சத்தியமன் சன்மார்க்கத்துக்காக வேண்டி மறுமை நாள் வரைக்கும் தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் அருள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்ட கட்டளையாம் யௌமுல் ஜுமாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய புனிதமான இந்த மஸ்ஜிதிலே வந்து நன்மையை நாடியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவைகளை எல்லாம் முற்றாக எடுத்து நடந்து வாழ்ந்து வருமாறும் எவைகளெல்லாம் இருந்தும் தவிர்ந்து வாழ்ந்து வருமாறு எங்களுக்கு வன்மையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளெல்லாம் இருந்தும் தவிர்ந்து வாழ்ந்து வருவார் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேற்று உலகம் பூராவும் காவலர் தினம் என்றொரு நிகழ்வு நடந்தேறியது. அதற்காக வேண்டி நமது பிரதேசங்களிலே அதுக்குரிய சலசலப்பு எது இல்லாவிட்டாலும் இந்த புலனறுவைக்கு அங்கால் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள், சிங்களவர்கள், தமிழர்கள் என்ற பாகுபாடு தெரியாமல் எல்லோரும் அந்த நிகழ்வை அவரவர்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நடத்தி முடித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இரவு நடன நிகழ்ச்சி வேலண்டைன்ஸ் டேக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சாதாரணமாக கண்டி போன்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அன்பளிப்புகள் வழங்கக்கூடிய கடைகள் கூட அலங்கரிக்கப்பட்டு மிக விமர்சையாக வியாபாரங்கள் நடந்தேறின. இதிலே வந்து கலந்து கொண்ட இதை நடத்திய அனைத்து பேரும் முஸ்லிம்களிலே பெரும்பாலானவர்கள் இருந்தார்கள். அடுத்த சமூகத்தை விட்டுவிடுவோம், அவர்களுடைய விஷயம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் முஸ்லிம்களாகிய எங்களுடைய சமூகம் இதை ஒரு முக்கியமான நாளாக எடுத்து அதை ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு, கொண்டாடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சமூகம் இன்றைக்கு தலைகீழாக மாறி இருக்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயம். அதனால்தான் காதலர் தினம் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பை இன்றைய ஜும்மாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படும், இப்படி ஒரு தலைப்பு தேவையா, இது பேச வேண்டுமா என்ற எண்ணம் கூட வரலாம். இது பேசப்பட வேண்டிய விடயம்தான். ஏனென்றால் சமூகத்திலே எது அளவுக்கு அதிகமாக சர்வசாதாரணமாக தப்பே இல்லை என்ற உணர்வோடு நடத்தப்படுகிறதோ அத்தனையுமே அலசி ஆராய்ந்து பேசாவிட்டால் அந்த சமூகத்திலே அதனுடைய தாக்கம் முடியாது. எமது சமூக தலைவர்களும் சரி, பள்ளி வாயில் நிர்வாகங்களும் சரி, குத்துபா ஓதக்கூடிய மௌலைமார்களும் சரி, எதையாவது உளறத்துக்கு தான் தயாராக இருக்கிறார்களே தவிர சமூகத்திலே எங்களுடைய சமூகம் எவ்வாறெல்லாம் நாசமாகி கொண்டு போகிறது என்பதை பற்றி நினைத்து பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் கிடையாது. இதை பேசக்கூடிய ஆளுங்களையும் கூட குறை சொல்வார்கள். இது ஏன் பேச வேண்டும், இதை பேசுறதுக்கு வெக்கம் இல்லையா? வெக்கம் கட்ட செயல வெக்கம் இல்லாம ஒருத்தன் பகிரங்கமா செய்யும் போது அதை வெக்கம் இல்லாம பேசுறதுதான் புத்திசாலித்தனம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அரபு நாட்டு பெண்கள், சஹாபா பெண்கள் வந்து சில விடயங்களை கேட்பார்கள். கேட்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உண்மையை சொல்ல வைக்கப்பட மாட்டான். நாங்கள் உங்களிடம் இதை பற்றி கேட்கிறோம், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று ஹைலுடைய விஷயம் வரைக்கும், அதை சுத்தம் செய்யக்கூடிய விடயம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து பெண்கள் பாடம் படிப்பார்கள். ஏன் தெரியுமா? அதை எடுத்து நடந்து அல்லாஹ்விடம் மறுமையிலே நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டிய வழியை தேடி பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய தவிர அதை பற்றி பேசி வெட்கப்படுவதற்காக அல்ல. இந்த கேடுகட்ட முஸ்லிம் சமுதாயம் எதற்கெல்லாம் வெட்கப்பட வேண்டிய சமுதாயம், வெட்கப்பட வேண்டிய காரியங்களாம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம்
மார்க்கத்தை பற்றி பேசினால் மட்டும், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்க விடயங்களை பற்றி பேசினால் மட்டும் இவர்களுக்கு வெட்கம் வந்துவிடும். இவர்கள் உம்மாவும் பாப்பாவும் ஒன்றாக இருந்து முத்த காட்சிகளை டிவியிலே பார்ப்பார்கள். அதுக்கு அவர்களுக்கு வெட்கம் வராது. முத்தமிடுவதும் முத்தமிடக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றி சிவருக்கங்கால் பேசும்போது மகள் கேட்பாளே மகள் கேட்க மாட்டாள் என்ற உணர்வு இல்லாமல் கூட தனி அறையை திறந்து போட்டுவிட்டு இரவு நேரங்களிலே உறவு வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய தாய் தகப்பன் இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளை முழித்துக் கொண்டிருக்கிறதா, பிள்ளை பார்க்கிறதா, வயசு வந்த பிள்ளை வீட்டுக்குள் இருக்கிறதே என்ற உணர்வோடு எத்தனை தாய் தகப்பன் நடக்கிறார்கள். இதெல்லாம் வைக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இப்படியான தலைப்புகள் பேசப்பட்டால் இவன் தௌஹீத் ஜமாஅத்துக்கு வேற வேலை கிடையாது, இதுகளை தான் பேசுவானுவல் என்று சொல்லி பேசுற அளவுக்கு நம்ம சமுதாயம் இருக்குது. அதால இது பேசப்பட வேண்டிய தலைப்பு தான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தை அழிப்பதற்கு எதிரிகள் எடுக்கக்கூடிய ஆயுதங்களிலே மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்மை கூறு போடுவதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மீடியாக்கள். மீடியாக்களும் ஒழுக்க சீர்கேடும் தான் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தை பாதித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை முஸ்லிம்கள் சரியாக விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களை கொள்கை ரீதியாக பிரிக்கலாம், ஆனால் அறிவு வந்தால் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். அது எதிரிகளுக்கு தெரியும். முஸ்லிம்களை மார்க்க ரீதியாக பிரிக்கலாம், ஆனால் சந்தர்ப்பம் வந்தால் அவன் ஜாதி ரத்தம் பேசி எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவான். துப்பி விரட்டிகளை நம்ப முடியாது என்றெல்லாம் பேசுவார்கள் பகிரங்கமா. சந்தர்ப்பத்துக்கு ஜாதியோட ஜாதி சேர்ந்துக்கும், அது இயல்பு, அதுல மாற்றம் கிடையாது என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய முஸ்லிம்களை இஸ்லாத்திலே இருந்து அகற்ற முடியாது. இஸ்லாம் ஒரு தெளிவான மார்க்கம், அதனுடைய அறிவுபூர்வமான மார்க்கம் என்பது அவர்களுக்கு தெரியும். முஸ்லிம்களை மதமாற்றம் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் முஸ்லிம்களை எப்படி தெரியுமா கருவறுப்பது? முஸ்லிம்களை முஸ்லிம் என்ற பெயரிலே வைத்து காபிர் மாதிரி வாழ விடுவது, முஸ்லிம்களை இஸ்லாத்திலே இருக்க வைத்து இஸ்லாத்திலே பற்றில்லாமலாக்குவது, இஸ்லாத்தை பற்றிய ஒரு அக்கறையோ ஆர்வமோ அதை செயல்படுத்தக்கூடிய திறமையோ இல்லாமலாக்குவது. அதுக்கு முதலாவதாக அவர்கள் இருக்கக்கூடிய ஆயுதம் தான் ஒழுக்க சீர்கேடுகள். ஒரு முஸ்லிமுக்கு ஒழுக்கங்கட்ட தன்மைக்கு அவன் ஆளாகுவானாக இருந்தால் அவனுக்கு வணக்கத்திலே பிடிப்பு இருக்காது, அவனுடைய கொள்கையிலே பிடிப்பு இருக்காது, அவனுடைய சமூகத்திலே பிடிப்பு இருக்காது. சமூகத்தை காசுக்காக, பணத்துக்காக, சந்தோஷத்துக்காக காட்டி கொடுக்க தாங்க மாட்டான். அப்படி அளவுக்கு முஸ்லிம் மாறுவான். அதனால்தான் மதமாற்றம் செய்ய முடியாது. இருக்கிற மதத்திலே இவனை வைத்துக் கொண்டு இவனை பலகீனவனாக ஆக்க வேண்டும் என்ற சதி திட்டத்துடைய முதலாவது அந்தரங்கத்துடைய முதலாவது வடிவம் தான் மீடியாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு அதைத்தான் டெலிவிஷன்கள் செய்து கொண்டிருக்கின்றன, பேப்பர்கள் செய்து கொண்டிருக்கின்றன, எல்லா வகையானதும். நான் பகிரங்கமா சொல்லுவேன், சக்தி டிவி இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே அறிமுகமானதோ அன்றிலிருந்துதான் நமது முஸ்லிம் பெண்களுடைய தூக்கம் போனது. குடும்பத்திலே நாடகங்கள், காதல் சம்பந்தப்பட்ட நாடகங்களை போட்டு காண்பித்து அவர்களை காதல் உணர்வுகளுக்கு ஆளாக்கியது. தமிழ் மொழியிலே சுவர்ணவாகினி என்று சொல்லக்கூடிய அந்த சோமா எதிரிசிங்கவுடைய அந்த சுவர்ணவாகினி குரூப் எப்ப ஆரம்பிச்சோ, பழைய சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்கவுடைய ஆட்சியின் போது அவளுடைய அந்த அனுமதியோடு எல்லா வகையான குரூப்பை உருவாக்கியது. மாடலிங் என்று சொல்லக்கூடிய சினிமா, மீடியா, டிராமா எல்லா வகையான சுவர்ணவாகினி குரூப் செய்தது. இப்படி எல்லாம் செய்து நமது முஸ்லிம் பெண்களுக்கு வேலை கொடுத்து அதிலே சுவர்ணவாகினி எத்தனை முஸ்லிம் பெண்கள் வேலை செய்கிறார்கள். அரைகுறையாக வருவார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய மாடலிங் கேர்ள்களாக இருக்கக்கூடிய பெண்களே முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நமது சமுதாயத்தை ஒரு பற்றற்ற இஸ்லாமிய பற்றில்லா சமுதாயமாக மாற்றுவதற்கு மீடியாக்கள் செய்கின்றன. அவர்கள் போடக்கூடிய திரைப்படங்களை பாருங்கள். சுவர்ணவாகினியிலே ஒரு நேரத்தில் இரவிலே போடுவார்கள், வியாழக்கிழமை இரவு தமிழ் திரைப்படம் ஓடும். ஏன் வியாழக்கிழமை இரவு ஓடினால்தான் வெள்ளிக்கிழமை இரவு என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தது. அப்படி ஒன்று விசேஷம் கிடையாது என்றாலும் வெள்ளிக்கிழமை சுபூத்தொகை கிளம்பக்கூடிய மக்கள், வெள்ளிக்கிழமை இரவிலே ஓதக்கூடிய மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருந்தார்கள். அவர்களை திசை திருப்ப போடக்கூடியதுதான் அவர்கள். அதே போல வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பின்னால் சக்தி டிவி படம் போடும். ஏன் படம் போடும் தெரியுமா? அன்றைக்கு போட்டால் அது தமிழ் சகோதரர்கள் பார்த்துவிட்டு சனிக்கிழமை லீவு நாளில் படுப்பார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு போடக்கூடிய படம் தமிழ் படம்
புதன்கிழமைகளே போடப்பட்ட ஒரு நேரத்திலே முஸ்லிம்கள் தான் குந்திக் கொண்டிருப்பார்கள். இப்படி திட்டம் போட்டு நம்மை ஒழுக்க சீர்கேட்டிலே போக வைத்தால் தான் பேருக்கு முஸ்லிம்களாக நாம் இருப்போம் என்று போட்ட சதியுடைய முதல் வடிவம் இந்த மீடியாக்கள். இரண்டாவது ஒழுக்க சீர்கேடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒழுக்க சீர்கேட்டிலே ரகசியமாக அந்தரங்கமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் நுழைந்ததுதான் இந்த காதலர் தினம். காதலர் தினத்தை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. காதலை பற்றி பேசினால்தான் காதலர் தினத்தை பற்றி பேச முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காதல் என்ற உணர்வை ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வயசு வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, ஆண் பெண் கவர்ச்சி. இதை வழங்காத மக்கள் காதல் என்பது ஒரு தெய்வீகமானது, காதல் தான் உலகத்திலே, அன்புதான் உலகத்திலே நிலையானது, அந்த காதலுக்கு சமனாக என்றும் கிடையாது, உலகம் அறிந்தாலும் காதல் வாழும் என்ற அளவுக்கெல்லாம் இன்றைக்கு பகிரங்கமாக கவிதைகள் புனையப்படுகின்றன. சினிமாக்களை எடுத்து பாருங்கள். அந்த சினிமாக்களுடைய பெயர்கள் காதல் வாகனம், காதல் கிறுக்கன், காதல் கோட்டை, காதல் கத்திரிக்காய் என்றெல்லாம் படம் விடுறான். இப்படி தொடர்ச்சி பேரை போட்டு படம் விடக்குள்ள மக்கள்கிட்ட அது ஒரு சர்வ சாதாரணமா போகுது. சர்வ சாதாரணமாக எந்த ஒரு காரியம் நடக்குதோ அது தப்பு மாதிரி தெரியாது. சிகரெட் குடிக்கிற பழக்கம், சிகரெட் குடிக்கிறவனுக்கு அது தப்புன்னு தெரியாது. ஏன் தெரியுமா? அது சர்வ சாதாரணமா எல்லாரும் குடிக்கிற, மௌலவி குடிப்பாரு, ஹாஜியார் குடிப்பாரு, எல்லாரும் குடிப்பாரு. அப்ப அது தப்பு கிடையாது. சமூகத்தில பார்வையில அது ஒன்றும் தப்பு கிடையாது. இது மாதிரி காதலை பற்றி பேப்பர்கள் வரக்கூடிய கவிதைகள், பாடசாலையில் படிச்சு தந்த இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாத்திலுமே காதல் தான் வரும். காதல் பற்றி பாடசாலையில் படிச்சு தருவார்கள். நலன் தமயந்தி நாங்க படிச்ச பாடங்கள். அதே போல கோவலன் கண்ணகி அவருடைய 50 காப்பியங்கள், இதிகாசங்கள் எல்லாம் இதெல்லாம் தமிழ் இலக்கியத்துக்காக வேண்டி பயன்படுத்தி சொல்லும் போது நமது மண்ணும் தமிழ் வாசனை மண், தமிழ் மக்களோடு வாழ்ந்து பழகியபடியால், தமிழ் மொழியை பேசுகின்றபடியால், இலக்கிய அந்த சுவையை நாங்கள் விரும்புகின்றபடியால் கருத்து ஊடகம், கவிதை என்பது, பாடல் என்பது ஒரு கருத்து ஊடகம். அதன் மூலமாக ஒரு மணித்தியாலம் பேசக்கூடிய ஒரு செய்தியை ஒரு வரியிலே கொடுக்க முடியும். அதுக்கு கவிதை மிக முக்கியமான ஒரு மீடியா. அதை பயன்படுத்தி காதலை விடுவான். காதல் பேப்பர்கள் சுபஹானல்லாஹ், கவிதை காதலை பற்றி எழுதாத பேப்பர்களே கிடையாது. காதலை பற்றி சொல்லாத கவிஞர்களே கிடையாது. ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு வெள்ளக்காரன், உலகத்தில் ஒரு பெரிய கவிஞன். ஆனா அவன் எல்லா வகையான கவிதைகளையும் படிச்சாலும் மக்கள்கிட்ட அவன் பதிந்தது காதல் துறையிலே. ஷேக்ஸ்பியரின் லவ் என்ற ஒரு புத்தகம் அவன் செக்ஷன் ஒன்று இருக்குது. இது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் கூட ஒரு சில இடங்களில் சொல்லுவான், லவ் இஸ் a knife, காதல் என்பது கத்தி மாதிரி, to cut your life, அது உன்னுடைய வாழ்க்கையை வெட்ட தகுதியானது என்று அவன் சொல்றான். அது கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு தான் மக்கள் இருக்குது. கிண்டல் பண்ணி கேவல் பண்ணி கவிதை எழுதுறான் பேப்பர்கள்ல. நாங்க பார்க்கிறோம், காதல் என்பது ஒரு தேன்கூடு, அதிலே கட்டுவதென்றால் பெரும்பாடு என்றான். ஏழாவதுக்கு அது பெரும்பாடு. அதே நேரம் ஏண்டவன் என்னமா சொல்றான், காதல் என்பது ஒரு தேன்கூடு, அதிலே தேனும் கிட்டும் தேனியும் கொட்டுமா. தேனும் கிடைக்கும், சில நிலங்களை போனால் கொட்டுறதுக்கு தேனியும் இருக்குன்னு சொல்லி இவன் சொல்றான். இன்னொரு கவிதை சொல்றான் தெரியுமா, காதல் என்ற என்ன தெரியுமா, கலட்டி போட்ட செருப்பு மாதிரியா, கணக்கானா யார் இருந்தாலும் மாட்டிக்கலாம் அவன். இப்படி கவிதைகளை காதல்ல கொண்டல் பண்ணி கூட இந்த சமுதாயம் காதல் என்பது ஒரு தப்பானது மாதிரி தெரியல. ஏன் தெரியுமா அவர்களே, ஜோடி என்பது மனுஷன் வளர்ந்ததுக்கு பிறகு ஜோடி என்ற ஒரு மனுஷனுக்கு தேவை. பிறந்தவனுக்கு ஜோடி என்ற தேவை. ஜோடி தேவையான உணர்வு வரத்தான் செய்யும், அது இயல்பு. அதுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா, ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதானா. ஒரு கவிதை ஜோடி சொல்லுது, என்ன ஆதி மனிதன் காதல்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் காதல் பண்ணிக்கிறாங்களாம். இது எங்க இருந்தவருக்கு ஆதரவு கிடைச்சி? ஆதி மனிதன் யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே. அவர் எங்க, அவர் பிறந்து அவர் விழாவில் வந்து படைக்கப்படுறா பொம்பளை. அதுக்கு பிறகு இன்னமும் இவங்க 2 பேரும் ஜோடியா எங்கெங்க ஊர்ல இருந்து காதல் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி அவன் கவிதை எழுதுறான். இப்படி அடுத்து ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்ன அடுத்த ஜோடி இதுதான் அவன். ஜோடி என்றது கூட என்ன, நாங்க அதுக்கு பிறகு உள்ள ஒரு தெய்வீகமான ஜோடி நாங்க தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காதலை பற்றி கவிதைகள், பத்திரிகைகள், சினிமாக்கள் சுபஹானல்லாஹ். இந்த காதல் தினத்துக்காக வேண்டி சினிமா படங்கள் அந்தந்த பெயர்கள்ல காதல் ஒரு பைத்தியகாரத்தனமான செயல் என்பதை அறியாமல் இருக்கின்றது பொதுவாக வாலிபர்களுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த காதலை பற்றி ஏன் தெரியுமா பேச வேண்டியிருக்கிறது, இது இந்த சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு என்ன திட்டம் போட்டு எதிரிகளால வளர்த்து விடப்பட்ட ஒரு ஊடகம். அதனால நாங்க சரி அடையாளப்படுத்தாட்டி இதுல நாங்க மாட்டிக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை மாத்தி தெரியுமா, காதல் என்ற ஒரு உணர்வு வந்துட்டேன்னு சொன்னா அதுக்காக வேண்டி ஊரே இருப்பான், குடும்பத்தே இருப்பான், ஊரை விட்டே ஓடுவான்,
புள்ள விட்டு அவன் யாரோ சந்திச்சு நம்ம இத்தனை வருஷ காலம் பெத்து வளர்த்த உம்மா வாப்பா குடும்பம் மாமி சாச்சி எல்லாரையும் விட்டு போட்டு நேத்து கண்ட ஒரு பொம்பளைக்காக வந்து அவ்வளவு உதறி தள்ளிவிட்டு ஓடுறான். இப்படி நாங்க சமுதாயத்தில் பார்க்கிறோம். இது இருக்குதா இல்லையா? இது இந்த சமுதாயத்தில் இருக்குது. இதை எத்தனையோ வாப்பா மாறி அந்த பிள்ளைகளுக்கு தப்புன்னு சொல்லி புரிய வைக்கிற ஒரு மெத்தட்டை கையாள கிடையாது. அதாவது டேய் நீ காதலிச்சவன அடிப்பேன் உடைப்பேன் சொத்து தர மாட்டேன் கடைக்கு விரசுவேன்னு சொல்லி சொல்லுவாரு தவிர மகனேஞ்சவா காதலிக்கிறியா உட்காரு. யாரை காதலிக்கிறாய்? அவரோட பேர் என்ன? அவரோட ஊர் என்ன? அவரோட உமா அப்பா யாரு? அவரோட உமா அப்பாவோட குணங்கள் எப்படி? என்ன திட்டத்தோட வராங்க? ஏண்டா பெரும்பாலான காதல்கள்ல ஆம்பளைக்கு காம சுகம் தான் முக்கியம். இது பச்சையா பேச வேண்டிய விஷயம். பொம்பளைக்கு அவனுக்கிட்ட என்ன வசதி இருக்குன்னு பார்ப்பாள். என்னமோ தெய்வீக காதலாம் இவர் அவர் ரெண்டு உள்ள ஒன்று கிட்டிச்சாமன்னு சொல்லலாம் போய் இது ஏமாற்று வேலை. அதனாலதான் தெய்வீக காதல் என்று சொல்லப்படக்கூடிய வரலாறுகள்ல இதிகாசங்கள்ல புராணங்கள்ல சொல்லப்பட்ட காதல் எல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. ஷாஜஹான் மன்னர் ஷாஜஹானுக்காக வேண்டி மும்தாஜிக்காக வேண்டி ஷாஜஹான் என்ன செஞ்சான்? தாஜ்மஹாலை கட்டினான். தாஜ்மஹால் என்னத்துக்கு கட்டினா? அவனுக்கு கபரு கட்டினான். என்னமோ அது காதல் சின்னம் என்றான். இவன்கள் உலக அதிசயங்கள் உண்டாம் என்றான். உலக அதிசயம் ஒன்றுதான் உண்மையிலே. அவ்வளவு அழகா கட்டிருக்கா. அந்த காலத்துல அந்த தொழில்நுட்பத்துல அப்படி கட்ட முடியாது. அப்படி கட்டிருக்கிறான்னு சொன்னா அது எதுக்கு கட்டினா? ஒரு பொம்பளையில இருந்த பைத்தியத்தால. அவன் உமாக்கு செஞ்சுட்டுப்பானா? இதை அவன் வாப்பாக்கு செஞ்சானா? இல்ல அவனுக்கு அவன் உயிரை கொடுத்த அந்த நாட்டு படையில போர் வீரனுக்கு கொடுத்து செஞ்சானா? இல்ல எங்கேயோ ஒரு கண்ட மும்தாஜிக்காக வேண்டி என்ன செய்யறான்? அவளை செய்யறான். அதை எந்த அளவுக்கு நக்கல் சொல்றான்டா. நீ மன்னர் ஷாஜஹான் ஒரு பொம்பளை கேட்கிறாராம் புருஷன்கிட்ட. மன்னர் ஷாஜஹான் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி ஒரு தாஜ்மஹாலை கட்டினாரு. நான் மௌத்தா போனா நீங்க எனக்கு என்ன கட்டிங்க சொல்லி கேட்கிறாவ. நான் உன் தங்கச்ச கட்டிக்க வேண்டாம். அவன் அப்படி ஏன் தெரியுமா சார் அவர்களே? அப்படி அந்த இவ கட்டுறேன்னு சொன்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி காதலை பத்தி நான் என்ன பேசுறேன்? இது ஒரு பைத்தியகாரத்தனமான உணர்வு. இதை மக்கள் சரியா விளங்காத காரணத்தால தெய்வீக காதல் என்ற ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு ஒரு பொம்பளைய பார்த்துக்கிட்டு இருக்கணும் என்ற உணர்வை ஏற்படுத்துற அம்சம் தான் காதல். காதல் முக்கியம். அதான் அப்ப சில ஒரு சந்தேகம் வரும். அடே நாம அப்ப ஒரு அன்பை வெளிப்படுத்தலாதா? நம்ம விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்கு இஸ்லாம் விடாதா? இஸ்லாத்தின் பார்வையில இது முதலாவது அம்சம் என்ன தெரியுமா? இது எவ்வளவு இஸ்லாத்தின் பார்வையில ஆக மோசமானது. நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய யாருமே நாம அல்லாஹ்வுக்காக எதிராக எதையும் இணை வைக்க மாட்டோம். இணை வைக்க மாட்டோமா? இல்ல வைக்க மாட்டோம். அந்த மற்ற சகோதரர்களும் இணை அல்லாஹ்வுக்காக வேணும் என்று செய்யறது கிடையாது. மௌலிது கந்திரி பாத்தியா ஓதுறவன் அவுலியாவில் போய் படுக்கிறவன் அவுலியா கபர்ல படுக்கிறவனா யாரு? வேணுமென்று அல்லாஹ்க்கு இணை வைக்கிறேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இல்ல, அவனுக்கு விளங்காத்தாலையும் புடிவாத்தாலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். யாருமே அல்லாஹ்வுக்கு வேணுமென்று இணை வைக்க மாட்டான். நாமளும் வைக்க மாட்டோம். என்னத்துல? இந்த விஷயம், இந்த இபாதத் விஷயத்துல. ஆனா இந்த காதல் விஷயத்துல அல்லாஹ்வுக்கு இணையாக கொண்டு வந்து காதலிய வெப்பம் நமக்கு வழங்காது. நாம என்ன செய்கிறோம்? தொழுவுறது கும்புறது வணங்குறது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்ல. அல்லாஹ் ஹுப்பு அன்பு என்று சொல்றது கேளுவா. அன்பு செலுத்துறதுக்கு இஸ்லாம் ஒரு பார்வையை வைக்குது. நினைச்ச மாதிரி அன்பு செலுத்த முடியாது. யார் யாரில் அன்பு செலுத்த முடியாது? ஹுப்பு என்ற அன்பு வைப்பது யார் மீது தெரியுமா? முதலாவது இஸ்லாத்தின் பார்வையில அல்லாஹ்வின் மீது வைக்கிறது. அல்லாஹ்வோடு வைக்கக்கூடிய அல்லாஹ்வோட வச்சிருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துற மாதிரியோ அல்லது அல்லாஹ்வின் மீது வச்சிருக்கக்கூடிய அன்பை நாங்க நடைமுறைப்படுத்துற மாதிரியோ நாங்க வேற யாரையுமே வைக்க இயலாது, வெளியாக்க இயலாது, நடைமுறைப்படுத்த இயலாது. அப்படி வைக்கிறது போல அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து தௌபாவுல சொல்லி காட்டுகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் வம்வாலு நிக்தரஃப்துமூஹா வதிஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வமசாகினு தர்லவுனஹா அஹப்ப இலைக்கு மினல்லாஹி வரசூலிஹி வஜிஹாதி ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யாதி அல்லாஹ் பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய ஆண் பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் உங்களுடைய செல்வங்களும், செல்வத்தை நேசிக்கத்தானே செய்வான் மனுஷன், அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து செல்வம், உன்னுடைய செல்வங்களும் நீ பயந்து கஷ்டமாயிருமோ என்று நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வியாபாரங்களும் உன்னை அழகாக கட்டிருக்கக்கூடிய வீடுகளும் அல்லாஹையும் விட அவருடைய தூதரையும் விட அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதையும் விட உனக்கு ஹுப்புள்ளதாக இருந்தால் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி அன்புள்ளதாக காதல் உள்ளதாக இருந்தால் ஃபதரப்பஸு ஹத்தா யாதி அல்லாஹ் பிஅம்ரிஹி நீ எதிர்பாரு, அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பாரு. என்ன கட்டளை?
அழிச்சு போட்டு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை. அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், இப்படிப்பட்ட இந்த பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையிலே நம்ம வாப்பாவின் மீது வைக்கிற அன்பு அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அன்பை விட குறைவா தான் இருக்கணும். இப்படி உம்மா மீது, வீடு மீது, வாசல் மீது, சொந்தம் மீது, குடும்பத்தின் மீது எல்லாரையும் யார் அன்பு வச்சாலும் அல்லாஹ் முதல்ல இருக்கணும். அதை விட குறை, அதை விட கூட வேற யாரும் இருந்தா அங்க அல்லாஹ்வுக்கு இணை. நாங்க தொழுகையில தான் வைக்க மாட்டோம், நோன்புல தான் வைக்க மாட்டோம், ஒரு பொம்பளைய கொண்டே வைப்போம். ஏன்டா கவிஞன் பாடுறான், அடியே என்னை பாரம்மா பிடிவாத மேனம்மா வணக்கத்துக்குரிய காதலி ஏன்றான். வணக்கத்துக்குரிய காதலியா? அப்ப பொண்டாட்டிக்காக காதலிக்கு வணக்கத்துக்குரியவன் சொல்ற அளவுக்கு அவன் எப்படிப்பட்ட ஆள் அடிப்பான்? அப்படி இருக்கிறான். நம்ம சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறான் காதல் என்ற பைத்தியத்தில் மாறி அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உம்மா வாப்பாவுடைய சொல்லு கேட்காததுக்கு என்ன அடிப்படை காரணம்? உம்மா வாப்பாவுக்கு பின்ன அல்லாஹ் ரசூலுக்கும் பிறகு உம்மா வாப்பாட சொல்லு, அது கேட்கிற முறை தானே. உம்மா வாப்பாவை ஏத்து பேசுறான்டா என்ன நினைச்சிட்டான் அவன்? உம்மா வாப்பாவுக்கு மேலத்தானே கொண்டு வச்சுட்டான். அப்ப அப்படி வைக்கிறவனுக்கு ரசூலுல்லாஹ்வோட விட முஹப்பத் இருக்கத்தான் செய்யும். அப்ப இஸ்லாத்தின் பார்வையில இந்த அடிப்படையை இந்த காதல் தகர்க்கிறது. நாம் அன்பு வைக்க வேண்டிய அல்லாஹ்வின் அன்பை தகர்க்கிறது. இரண்டாவது ரசூலுல்லாஹ் மீது வைக்க வேண்டிய அன்பு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்நபியு அவுலா பில் முஃமினீன அலா அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இருக்கிறாரே இவரு மூமின்களுக்கு தங்களுடைய உயிரினையும் விட மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்றான். நம்மட உசிரை விட நமக்கு மேலான இருக்கும். ஆனா காதலிக்கிட்ட சொல்லுவான் என்னுடைய உயிரே அவரை தான் சொல்லுவான். இவன் அவன் உயிரை சொல்ல மாட்டான், என்னுடைய உயிரேன்னு சொல்லுவான். அப்ப ரசூலுல்லாஹ்வை விட உனக்கு அவள் உயிரா போயிட்டாலே இது இஸ்லாம் அடிப்படையை தகர்க்கக்கூடிய விஷயம் இல்லவா? யோசிச்சு பார்க்கணும் சகோதரர்களே. அதனாலதான் இந்த அன்பு காதல் என்றது பொய்யானது. ரசூலுல்லாஹ் மீது வைக்க வேண்டிய அன்புதான் இரண்டாவது. இதுக்கு பின்னாடி வச்சு பார்க்கிறோமா முன்னாடி வச்சு பார்க்கிறோமான்னு பார்த்தா நாங்க முன்னாடி வச்சு பார்க்கிறோம். எப்படியெல்லாம் பொய்ய சொல்லுவார் சுப்ஹானல்லாஹ். காதலியை கண்ட உடனே உன்னை காணாட்டி எனக்கு இருக்க முடியல, உன்னை பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வருது, நீ என்னத்தை செஞ்சு தந்தாலும் எனக்கு நல்ல சுகமா இருக்குது, நீ நஞ்சு தந்தாலும் எனக்கு ஒரு சுவையாத்தான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவளை கரெக்ட் பண்றதுக்கு பாதிக்கிற வார்த்தையே அல்லாம வேற உண்மையெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம கல்யாணம் முடிச்சது பிறகு பார்க்கலாம். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அவளே அதே கையால சோதரி ஆகிட்டு இருந்தா என்னடி உப்பாளவை கொண்டு போட்டு தொலைச்சிருக்கான்னு சொல்லி கேட்போமா இல்லையா? கேட்கிறா இல்லையா? அப்ப என்ன காதல் என்பது ரெண்டு பேரையும் ஏமாற்றக்கூடிய ஒரு பித்தலாட்டம். ரெண்டு பேருக்கும் ஒரு தப்பான ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி தவறான ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி ஒரு பிரமிப்பை உண்டாக்குற ஒரு விஷயமே தவிர அதுல யதார்த்தம் கிடையாது. அதை இந்த சமுதாயத்தில் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அன்பை வெளிப்படுத்துற முறையில ரசூலுல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன தெரியுமா? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மாயின். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க யாரும் விசுவாசம் கொண்டவர்களாக ஆக முடியாது. உங்களுடைய உம்மா வாப்பா பிள்ளை குட்டிகளை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் விட நான் உங்களுக்கு விருப்பத்துக்கு உரியவனாக ஆகாதவரை நீங்கள் மூமின்கள் அல்லன்றான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல முஷ்ரிக்கீன்கள் முனாஃபிக்கீன்கள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹ்வை விட்டு அவுலியாக்கள் மீது மற்றவர்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பை வைக்கிறார்கள். வல்லதீன ஆமனு வஷத்து ஹுப்பன் லில்லாஹ், விசுவாசிகள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹ்வின் மீது தான் அளவுக்கு அதிகமான அன்பை வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வின் மீது அன்பு வைக்கிறது ரசூலுல்லாஹ் மீது அன்பு வைக்கிறது தான் முதன்மையானது. எந்த அளவுக்கு தெரியுமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, வந்து ரசூலுல்லாஹ்ட கையை பிடிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அனைவரையும் விட உங்களை நான் நேசம் வைக்கிறேன். ஆனா உங்களுக்கு முன்னாடி என்ன நான் கொஞ்சம் விரும்புறேன், என்னுடைய உயிர் எனக்கு விருப்பமான சொன்னோன்னே லா யா உமர், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீ மூமின் இல்ல உமர், லா யா உமர்னு சொன்ன உடனே அவங்க அடுத்த நிமிஷம் அல்லாஹ்வுடைய இப்ப என்னோட உயிரையும் விட நான் உங்களை விரும்புறேன், என்னை விட நான் உங்களை விரும்புறேன்னு சொன்னா அல் ஆன இப்பதான் நீ ஈமான் கொண்டவன் ஆகியிருக்காண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்ச ஒரு தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எவ்வளவு பெரிய தலைவர். அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை எந்த இரக்கத்தை விட உனக்கு வேற யார இரக்கம் இருக்குமெண்டா நீ மூமின் அல்லன்னு சொன்னா இங்க நேத்து வந்தவள் உனக்கு இரக்கத்துக்குரியவளாகவும் உனக்கு வணக்கத்துக்குரியவளாகவும் நீ மூமினா இருப்பியா? முஸ்லிமா இல்லையான்னு தீர்மானிக்கிற விஷயம் காதல். சும்மா சாதாரணமா நினைச்சு கொள்ளாதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இது ரொம்ப கவனமா இருக்கணும். வாலிபர்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வயசானாக்களுக்கு சொல்றது வேற விஷயம் இருக்கு. இரண்டாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதுல அப்ப அன்பை வெளிப்படுத்தலாதா ஒரு கேள்வி வரும்.
நாங்க ஒரு இஸ்லாம் என்னடாப்பா, இஸ்லாம் திறந்த மார்க்கம், இஸ்லாத்துல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது, எங்களை ஒரு பொம்பளைய விரும்புறத அன்பை வெளிப்படுத்தலாத நாங்க என்று ஒரு கேள்வி. நியாயப்படுத்துறதுக்கு நிறைய காரணங்களை தேடுவான் மனுஷன். அதுல இது ஒரு முக்கியம். ஒன்று அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டிருக்காங்க. எப்படி வழிகாட்டிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க பள்ளிக்கு முன்னுக்கு, இருக்கக்குள்ள சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் வராங்க. அப்படி இருக்கக்குள்ள ஒரு பொம்பளை வாரா வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டேன், என்ன ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றான். சொன்ன உடனே அவங்க ரசூலுல்லாஹ் விரும்பல, திருமணம் முடிக்க அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க என்ன செய்யறாங்க? அதுக்கு பதில் சொல்லல, வேணான்றாங்க. வேணான்னு சொன்ன உடனே பக்கத்துல ஒரு சாபியை, அல்லாஹ் தூதரே எனக்கு அவரை முடிச்சுட்டாங்களேன்னு கேட்கிறாரு. அவர் அன்பை வெளிப்படுத்துறாரு. எனக்கு அவர் முடிச்சுட்டாங்களேன்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை முடிக்கிறதுக்கு நீ என்ன வச்சிருக்கிறாய்? முதலாவது கேள்வி. அவர் சொல்றாரு, அல்லாஹ் தூதரே எனக்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு இரும்பு மோதிரம் மாச்சு இல்லையாப்பா, அதுவும் இல்லையா ரசூலுல்லாஹ், அப்ப என்ன வச்சிருக்கிறாய்? ஒரு துண்டு துணிதான் வச்சிருக்கிறேன், ஒன்றை வச்சுக்கிட்டு என்னையா செய்யற? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ அவளை கழிச்சு கொடுத்தீரா, நீ ஒன்றுமில்ல விரும்பிய வேற ஒன்றும் உனக்கு இருக்கான்னு கேட்டா, என்ன குர்ஆன்ல என்ன ஆயத்துக்கள் பாடம் மாதிரி சொன்னாரு. அப்படியா, அதை மகரா வச்சு நான் உனக்கு திருமணம் முடிச்சு தரேன், திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் கேட்பான், ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளை வந்து தன்னோட லவ்வ வெளிப்படுத்தினாதானே, காதை வெளிப்படுத்தினாதானே, ஒரு ரகசியமா காதுக்குள்ள வெளிப்படுத்தினாவே பகிரங்கமா ஆக்களுக்கு முன்னுக்கு சொல்றாய், நான் உங்களை விரும்புறேன் திருமணம் பண்ணி, இப்படி செய்தியா நீ? தைரியமா போய் ஒரு பொண்ணை வீட்டுல போய் அந்த பொண்ணுடைய உமாக்கிட்டே வாப்பாக்கிட்டே உங்களோட மகளை நான் திருமணம் முடிக்க விரும்புறேன் என்று சொல்ல முடியுமா? காதல் பண்றவன் சொல்லுவானா? இந்த மெத்தட்டுக்கு வெளிப்படுத்தலாம். உடனே ரசூலுல்லாஹ் கேட்ட மாதிரி அவர் கேட்பாரு, இந்த பொண்ணை முடிச்சு தாரேன் நான் உனக்கு, என்ன வச்சிருக்கேன்னு கேட்பாரு. அவர் கேட்டா ஒன்றும் இல்லை, ஒரு பைசிக்கெல்லாம் சுத்தி திரிய வேலை ஒன்றும் இல்லாம அவனுக்கு முடிச்சு தருவானா? அவர் முடிச்சு தர மாட்டான். அப்ப காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு மறுகேள்வி கேட்கறதுக்கு அவனுக்கு தகப்பனுக்கு உரிமை இருக்குது. இந்த காதலா ஊருக்கு நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விருப்பத்தை வெளிப்படுத்துற விதங்கள் இருக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு போட்டோ எடுக்கிறாங்க. இது தப்புன்னு நினைச்சுக்காதீங்க, இந்த போட்டோ வீடியோ பண்றது. இந்த பள்ளியை அழகாக எந்த ஒரு நிறுவனத்திலையும் கையேந்தாம அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய உதவியால கட்டி முடிக்கணும் என்ற ஒரு ஹாஜத்துல இந்த நிர்வாகம் இறங்கிருக்கு. இந்த நிறுவனங்களுக்கு பின்னால் நமக்கு வேற வழி காட்டி விட்டுருவாங்க அந்த பயத்துல. அதனால நம்ம சகோதரர் ஹபீபுர் ரஹ்மான் வந்திருக்காங்க, அரபு நாட்டில் வந்திருக்கிறாங்க. அங்க சில சகோதரர்களை சந்திச்சு பேசி வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த ஜும்மாக்கு வார சனம் இந்த பள்ளி இந்த சூழலை எல்லாம் பார்த்தா தான் அங்க அவங்கள்ட்ட இதை காட்டி கலைக்கலாம்ன்றதுக்காக தான் எடுக்கப்படுது. உங்களை கொண்டு யாரையும் பிக்கிறதுக்கு இல்லைன்னு நினைச்சிக்கிங்க, அதை சொல்றதுக்காக சொல்லிக்கிறேன். சில தப்பான என்ன வந்துடுறாங்க தானே, புதிய ஆக்களும் வந்திருப்பீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்பை எப்படி வெளிப்படுத்தாங்க? சுப்ஹானல்லாஹ். நாங்க பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகள் ஹப்ஸா, ஏற்கனவே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு தாய், கல்யாணம் முடிச்சபடியா ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு மகளை முடிச்சபடியா. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகள் ஹப்ஸாக்கு ஏற்கனவே திருமணமாகி அவ விவாகரத்தாகி அவ வீட்டுக்குள்ள இத்தாவுல இருக்கக்கூடிய பொம்பளை இருக்கிறான். இருந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னோட மகளுக்கு மாப்பிள்ளை தர்றாங்க. மாப்பிள்ளை தர உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய மகள் ஹப்ஸாவை திருமணம் முடிச்சுக்கிறீங்களா என்று கேட்டோன்னே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு விருப்பம் இல்லைன்னு விட்டாங்க. எனக்கு விருப்பம் இல்லை, விட்டுருங்கன்றாங்க. அதுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கறாங்க. இத்தனைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் உமர் வயசு கிட்டத்தட்ட வாப்பாக்கு சமன். அரபு சமூகத்துல வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல திட்டகாத்திரமான ஆம்பளையா இருந்தா அவன் 12 வயசு பொம்பளை கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம அவனுக்கு தான் ஒன்று முடிச்சாலே மறு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வரும். அவனுகள் ஃபுல் ஃபிட்டா தான் இருக்கிறார்கள் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு வந்து அபூபக்கரை கேட்கறாங்க, என்னுடைய மகளை முடிச்சுக்கிறானோட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஓமன்னு சொல்லையும் இல்லை, ஏறான்னு சொல்லையும் இல்லை, அமைதியா மௌனமா இருந்தாங்க. அமைதியா மௌனமா இருந்ததுக்கு பிறகு பதில் ஒன்று சொல்றாங்க இல்லையன்றது ஒரு கவலை அவங்களுக்கு. அவங்க வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட முறையிட்டாங்க, இப்படி நான் கலைச்சேன், இப்படி சொன்னேன், ஒன்றுமே சொல்லல அந்த ஆளு என்று சொல்லி சொல்றாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹப்ஸாவுக்கு உஸ்மானை அபூபக்கரை விட சிறந்த, உஸ்மானை விட சிறந்த கணவன் கிடைப்பார், உஸ்மானுக்கு ஹப்ஸாவை விட சிறந்த மனைவி வாய்ப்பாள் என்று சொல்றாங்க. சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹப்ஸாவை திருமணம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு பின்னாடி இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து அபூபக்கர் கேட்கறாங்க, யா உமர், இப்படி மகள திருமணம் கேட்டீங்க நீங்க என்கிட்ட, நான் அண்ணன் உங்களுக்கு ஓமன்னு சொல்லையும் இல்லை, இல்லைன்னு சொல்லையும் இல்லை,
அது உங்களுக்கு கோவமானு கேட்டாங்க. நாம என்ன சொல்லுவோம், அப்படி எல்லாம் கிடையாது, சமாளிப்பேன். நம்மகிட்ட அந்த நயவஞ்சகத்தன பழக்கம் அரபு கிட்ட அது கிடையாது. அவர் சொல்றாரு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா கோபம் தான், நீங்க அன்றைக்கு எனக்கு ஒரு பதிலும் சொல்லாதது எனக்கு சரியான கோபம் தான் சொல்றாங்க. சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் விஷயத்தை போட்டு உடைச்சாங்க. அதாவது ஹப்சாவை பத்தி, ஹப்சா இதுல இருக்கும் பொழுது, இத்தாவில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்கிட்ட பேசினாங்க. ஹப்சாவுக்கு நான் திருமணம் முடிக்கிறேன்னு ஆசைப்படுறேன், நான் விரும்புறேன், விதவையா இருக்கிறா இல்லையா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அபூபக்கர் தன்னுடைய நண்பர்கிட்ட அவங்களோட விருப்பத்தை பேசியிருக்கிறாங்க. ஆனா இத்தாவுடைய காலத்தில் தன்னுடைய விருப்பத்தை பத்தி அங்க சொல்றது தடைன்ற காரணத்தால அந்த குடும்பத்திட்ட சொல்லாம தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்றாங்க. சொன்னதை நான் விளங்கினபடியா தான் என்னுடைய நண்பர் ரகசியத்தை நான் வெளிப்படுத்தவே மேலாது, நான் போயிட்டு அதுக்கு போட்டியா வந்து கேட்க மேலாது. அதுக்காக தான் நீங்க கேட்ட ஓமண்டு ஒருவேளை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்காம விட்டால் நான் முடிக்கலாம் நினைச்சிருந்த மனசுல, அதனால நான் சொல்லலன்னு சொல்லி போட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இதை சம்பவத்தை நான் தெரியுமா சொல்றேன், ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புறத வெளிப்படுத்தலாம். எப்படி வெளிப்படுத்தலாம்? நாகரிகமான முறையில சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட வயசுல தெருவுல போறவன் நம்ம சொல்ற கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பத்தை யாரை சொல்லியிருக்காங்க? தன்னுடைய நெருங்கிய நண்பர், நல்ல விஷயங்களை எல்லாம் புரிஞ்ச எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கமா ஒரு திருக்கன் கேளைய சொன்னாவே அவன் ஊரெல்லாம் சொல்லி விட்டுருவான். அதுக்கு அப்படியெல்லாம் சொல்லப்படாத விருப்பத்தை பகிரங்கமாக சபையில விஷயம் உள்ளாக்கிட்ட சொல்லி முறையா நாகரிகமா விருப்பத்தை தெரிவிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அது இப்ப நடக்குது. இப்ப நடக்கிற கூத்து என்ன? இது வேற கூத்து. சினிமாக்கள்ல டிராமாக்கள்ல கற்பனை உலகில வாழ்ற கூத்து தான் காதல் என்ற பேர்ல நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இதுக்கு முதலாவது முசீபத்துக்கு காரணம் இந்த பார்வை. பொதுவாக சவர்களே, ஒரு பொம்பளையில ஒருத்தனுக்கு இயல்பு தான் அது. அது ஒரு மனுஷனுக்கு ஒரு பொம்பளையில ஒரு அன்பு காதல் ஒன்று ஏற்பட்டுட்டா முதலாவது ஒரு முகத்தை பார்த்து அமரும். எல்லா கருப்பியை எல்லாரும் காதலிச்சு திரிகிறார்கள் ஒண்ணும் கிடையாது. முகரக்கட்டை நல்லா இருக்கணும். நாட்டுக்கட்டைக்கும் ஊரு கட்டைக்கும் முகரக்கட்டை நல்லா இருந்தா எல்லாரும் விரும்புவானுங்க. அப்ப முகம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோட மழை குடும்ப உடம்ப பார்ப்பான். எல்லாம் பார்த்து தான் ஒரு ஆம்பளை காதலிப்பான். பொம்பளை அப்படி பாக்குற கிடையாது. ஒரு ஆம்பளை முதலாவது பாக்குறது ஆள் அழகா இருக்காளா, உடம்பு கவர்ச்சியா இருக்குதா, பின்னால பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, குடும்பம் கூட்டம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுமா, ஏதாவது பறிக்கலாமா என்றெல்லாம் சொல்லி பார்த்து தான் முடிப்பான். இப்படி எல்லாம் லவ் பண்றவன் இருக்கிறான் நம்ம சமூகத்தை. இருக்கா இல்லையா? இல்லாமம் இல்லாம ஒரு ஆம்பளை சிந்திக்க கிடையாது. பொம்பளை அவளத்தை விட்டு போட்டு ஓடி வந்துருவாள். இவன் கூப்பிடுறாங்கிறதுக்காக வேண்டி இவன் நம்பி எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடி வாரவன் கூடுதலா பொம்பளை. ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. இவன் கூட்டி கொண்டு போய் ஹோட்டல்ல வச்சு ஜல்சா பண்ணி போட்டு கைகறி போட்டு போயிடுவான். ஆம்பளை டைப் இது நாங்க பாக்குறோம். அப்ப இப்படி ஏமாறுற அளவுக்கு பொம்பளைகள் மோசமா போறதுக்கு என்ன காரணம்? இந்த காதல் உணர்வு பயப்படுறது தானே. ஆக சவர்களே, இது காமத்தில நிக்குது. பொம்பளையை பொறுத்த வரைக்கும் காம உணர்வோடு சிந்திக்கிறதுக்கு தான் அடிப்படையா இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை எதுக்கும் தூண்டுதலாக இருக்கக்கூடியது பார்வை. அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா வரையறை போடுறான், வகுல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். நபியே, மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள். பொம்பளைகளுக்கு முதல்ல ஓடல வரல, ஆம்பளை தான் அலைகிறவன். அதுக்காக ஆம்பளை சொல்றது. மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் அவர்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும். ஆம்பளைக்கும் கற்பு உண்டு என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பொம்பளைக்கு தான் கற்புன்றது மன தூய்மை. இங்க சீல் கிடையாது. சீலை உடைச்சதால ஆம்பளைக்கு கற்பு போய்ட்டு அர்த்தம் இல்ல. தன்னை பாதுகாத்துக்கிட்டு ஒரே பெண்ணோடு வாழ்றதுக்காக தன்னை உணர்வுகள் அர்ப்பணிக்கிறது கற்பு. அதே போல தன்னை பாதுகாத்துக்கிட்டு ஒரு ஆணுடைய வாழணும் என்று வாழ்றதுக்காக வேண்டிய அந்த உணர்வு, அந்த பிடிமானம், அந்த முடிவு, அது பெண்களுக்குரிய கற்பு. அப்ப பொம்பளைக்கு ஆம்பளைக்கு சொல்ல முந்தி முதல்ல ஆம்பளைக்கு சொல்லுது மார்க்கம், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் நபியே, அவருடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தமது மர்மஸ்தானங்களை, கர்ப்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். அதே போல ذلك அஸ்கா லஹும், இப்படி இருந்தா அவர்கள் தூய்மையானவர்களாக அறியப்படுறதுக்கு இதுதான் தகுதி. ஒரு ஆம்பளைய பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் இட போடுறது என்ன தெரியுமா? பார்வை குனிஞ்சிருக்கிறவன். ஆம்பளை எங்க சமூகத்தில் ஆம்பளை நிமிர்ந்த நெஞ்சும் நேர்கொண்ட நடையுமா ஆம்பளை. பொம்பளை தான் என்ன செய்வோம், தலையை குனிஞ்சிட்டு போகணும். அப்ப நேசா போய் முட்டலாம் முன்னுக்கு பஸ் வரக்குள்ள. அப்ப அப்படி இல்ல, ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி பொதுவாக கெட்டத்தை பார்க்காம தாழ்த்தி கொள்றதுதான் முறை.
இது இஸ்லாம் சொல்லக்கூடியது. பொம்பளைகளுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? குல்லில் மூமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபظன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظهر மின்ஹா அல்லாஹ் வல் யضربن بخمرهن على جيوبهن. நபியே விசுவாசம் கொண்ட பெண்களுக்கு நீங்க சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அதே போல அவருடைய கர்ப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடிஷனலா ஒன்று மேலதிகம் அல்லாஹ் ஒன்று சொல்றான், அவர்களுடைய அலங்காரங்கள் வெளியே தெரியக்கூடிய அரிய அலங்காரங்களை அவர்கள் காட்டாது மறைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய முந்தானைகளை மார்பின் மீது போட்டுக் கொள்ளுமாறு. உடுப்பு தான் உடுத்திருக்கிறா, ஆனா முந்தானி போட சொல்றான் அல்லாஹ் தஆலா. இந்த ஹிஜாப் தலை மறைப்ப நெஞ்சில போட சொல்றான். ஏன்? அதுதான் முதல் ஒரு ஆம்பளை கவர்ச்சி இழுக்கிற சாமா. ஒரு ஆம்பளை முதலாவது பார்க்கிற இடம் அந்த மார்பகம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எவனும் சொல்ல மாட்டான் நான் பார்க்கல. ஒரு பொம்பளைய கண்டோன்னு முதலாவது அதான் பார்ப்பான். இது இயல்பு. இது இயல்பா. அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா பார்வைக்கு திரையிடுறதுக்கு நீ உடுப்பு போட்டா மட்டும் போதாது, உள்ளுக்கு என்னத்தை சுத்தினா மட்டும் போதாது, வெளியாலையும் போட்டு அதனுடைய அந்த விஸ்தீர்ணத்தை காட்டாதே. அதை பார்த்தா அவனை மையல் கொள்ளை செய்யும், அவன் அதுல மயங்கி போயிடுவான் என்றதுக்காக வேண்டி பொம்பளைக்கு உத்தரவு போடுகிற சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதிரி வெட்கப்படுற விஷயம் இல்லை. ஏன்? பொம்பளையுடைய சூழ்ச்சி மிக மோசமானது. பொம்பளை சூழ்ச்சி பண்ணாட்டியும் சரி, எப்படிப்பட்ட அறிவாளியா உழுது காலில் கிடக்கா நாங்க பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவத்துல சொன்னாங்க, வேற யாரும் சொல்ல தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படிப்பட்ட அறிவாளிகள் எல்லாம் மார்க்கத்துல பலகீனமானவர்களாக இருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட அறிவாளிகள் எல்லாம் அப்படி ஆட்டி போட்டுறீங்கன்னு நாங்க ரசூலுல்லாஹ் சஹாபா அவங்களோட மனைவி மாரபா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் உழுதுட்டாங்கன்னு அர்த்தம். அது அர்த்தம் அதாவது இறக்கம் தானே. பொதுவா ஆம்பளை கிட்ட இறக்கம் வரும். நாங்க பார்த்திருக்கோம். அரபு நாட்டுக்கு போனா ஹவுஸ் மேட்கள் கூட சொல்லுவாளுகள், அந்த வீட்டு ஆம்பளையில் இறக்கம், பொம்பளை தான் மோசம், கொடுமை பண்ற ஆளுகள் சொல்லுவாங்க. ஆம்பளை இறக்கப்படுவான். அது தன்மை இருக்கிறேன். இப்படி தன்மையில அத ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க, ஒரு பொம்பளை போய் கண்ணை கசக்கினா போதும், பொண்டாட்டி போட்டு வாசல்ல நின்று எங்க போறீங்க கடுப்பட்டு கண்ணை கசக்கினா திரும்பிடுவான். அவளுக்கு சரி என்னத்துக்கு சனி ராவிக்கு நாம நித்ரோலிலா போயிடும் போட்டு திரும்பி வந்துருவான். இது இயல்பு நாங்க பாக்குறோம். பொம்பளோட சூழ்ச்சி மிக மோசமான இன்ன கைத குன்ன அலீம். அல்லாஹ் 18வது அத்தியாயம் 28வது வசனத்துல சொல்றான், பெண்களுடைய சதி மிக வலுவானது. அலீம்னா வலுப்பமானது. ஒரு பொம்பளை நினைச்சா உலகத்துல எப்படிப்பட்டவனே அடிமையாக்கி வச்சிருக்க முடியும். அப்படி ஒரு சக்திய பெண்களுக்கு அல்ல இயற்கையா கொடுத்திருக்கிறான். உடல் பலத்தை கொடுக்கல, அவரோட அழக கொடுத்து அப்படி ஆட்டி வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா பொம்பளையில. அது மட்டுமில்ல சகோதரர்களே, ஆனானப்பட்ட ஆணழகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவரே அவுந்து வாவுல பார்த்தாரு. அல்லாஹ் சொல்றான், வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. அவளும் நாடினாள், அவரும் நாடித்தார் என்றார். உங்களுக்கு அஜீஸ் ராஜாட மனைவி விபச்சாரத்துக்காக வேண்டி அழைக்கும் போது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவர் தளர்ந்து போறாரு. அத குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபியேடுவா ஒரு நபியால கூட ஒரு பொம்பளைய சூழ்ச்சியில உலாம இருக்க முடியுமா என்றதுக்கு நபி அல்லாஹ் தஆலா உளுற மாதிரி உள வச்சு அதுல இருந்து அல்லாஹ் பாதுகாத்து நமக்கு ஒரு படிப்பினையா காட்டுறான். அது அவர வாயாலே ஒத்துக்கிறாரு. எப்படி? விசாரணையில இன்ன வமாவு பர்ரியு நஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸூஇ இலா மா ரஹிம ரப்பி. என்னுடைய நான் உள்ளம் தூய்மையானது என்று நான் சொல்ல மாட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த வாக்கு மூலம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய உள்ளம் பரிசுத்தமானது என்று நான் சொல்ல மாட்டேன். பெரும்பாலான விஷயங்கள்ல பெரும்பாலும் மனசு தீமையானது தான் சிந்திக்குது. அல்லாஹ் தஆலா என்னுடைய இன்னமா ரஹிம ரப்பி, என்னுடைய இரக்கமுள்ள நான் என்னுடைய அந்த உதவியை அன்றி அல்லாமல் ஒழிய என்னுடைய உள்ளம் கூட பரிசுத்தமானது இல்லைன்னு சொல்லி அவருடைய வாக்கு மூலம் சூரத் யூசுப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவரை பிடிச்சி விசாரிக்க முடியல. அப்ப சகோதரர்களே, ஆணானப்பட்ட ஆணழக சும்மா நம்மள பார்த்து ஒரு பொம்பளை விழுவாளா? ஆணழகனை பார்த்து பொம்பளை கையை வெட்டிக்கிட்ட பொம்பளையிலே உளுந்த அந்த ஆணழகன் சொல்றாரு, எந்த உள்ளம் பரிசுத்தம் என்று நான் சொல்ல மாட்டேன் என்றாரண்டா எவனுக்கு சொல்லல நமக்கு. நான் பரிசுத்தமானால் தான் நான் தொழுகிறேன், நெத்தி கருத்திருக்கி ஜுப்பா போட்டிருக்கிறேன், பெரிய தாடி வச்சிருக்கிறேன், நான் இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் எப்படி சொல்ல முடியும்? தப்புல உழுவோம், உழக்கூடிய சூழல் இருக்குது. அதுக்கு முதலாவது ஸ்டெப் தான் இந்த காதல். இதை நான் மோசமானது என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுல என்ன தலை வருது? ஒரு பொம்பளை எப்பயுமே நமக்கு அவளோட ஒரு பக்கம் தான் தெரியுது, நமக்கு அவளோட மறுபக்கம் தெரியல. அவளோட அழகும் அந்த நிறமும் தான் நமக்கு தெரியுமே தவிர அவள் இருக்கக்கூடிய மற்ற அசிங்கங்கள் நமக்கு தெரியல. பல்லு திட்டலண்டா அவள்கிட்ட போயிடாது. இது முதலாவது முசிபத். அவள்கிட்ட இருந்து வரக்கூடிய நாட்டமா இருக்கும். அவள் எண்ணெய் கழிச்சு தொடச்சி குளிக்கலண்டா பைத்தியமா இவள் பாக்குறது தலைமுடிய எல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு
இது அவள் நினைக்கக்கூடிய வேர்வை, துர்நாற்றம், மூக்குச்சளி, இப்படி எவ்வளவு முசிபத்துக்கு அவள்கிட்ட வாரது. மாசத்துக்கு ஒரு முறை அவள்கிட்ட வரக்கூடிய ஹைதால அவளுக்கு நோவின துன்பம், அதால வரக்கூடிய தப்பா உணர்வுகள், வேதனைகள், கவலைகள், துன்பங்கள், இவெல்லாம் சுமந்த ஒரு பொம்பளை. எல்லாம் போய் முடிய பல்லு உழுந்து கிளவியாகி பாக்குறதுக்கு கூனி பெத்தாவா வருவாள். அட இதைத்தானடா 25 வருஷத்துக்கு முந்தைய நான் தெரிஞ்சதுக்கு பின்னால என்று அப்ப நினைச்சு பாப்போமா? நாம நினைச்சு பார்க்க மாட்டோம். ஏன்? அந்த நேரத்துக்கு தெரியல கவர்ச்சி பின்னாடி தெரியணும். ஓஹோ இதுதானே அதுதானே இது பார்த்துக்கிட்டா குருட்டுத்தனமா போற ஆம்பளை உழுந்துட மாட்டான். அதால ஒன்றுல ரெண்டு பக்கமும் இருக்கின்றதை நீங்க அடிப்படையை பார்த்துக் கொள்ளணும். ஆம்பளை விழுந்துடக் கூடாதுன்றதுக்காக வேண்டி சொல்ற சோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் ஏற்படக்கூடிய ஹராமான செயல்கள் சுப்ஹானல்லாஹ். காதலை பத்தி விமர்சிக்க காரணம் இதோட தவறுகளை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். தனிமையான சந்திப்பு முதலாவது தப்பான பார்வை, இரண்டாவது தனிமையான சந்திப்பு. தனிமையை சந்திக்கிறதுக்காக வேண்டி ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை எப்படி எல்லாம் திட்டம் போடுவான் தெரியுமா? வீட்டுல இருக்க மகள் குமர் என்ன செய்வாள் தெரியுமா? கிணத்தடிக்கு போய் தண்ணி எழுதிட்டு வாரத்துக்கு சத்தம் போட்டு சொல்லுவாள், உம்மா நான் கிணத்தடிக்கு போயிட்டு வாரேன் என்று போவாள். இவ்வளவு சத்தமா ஏன் சொல்றாள் நம்ம மகள்? உம்மாவோ வாப்பாவோ நினைக்கிறது. அப்படி சத்தமா சொல்றான்னா பக்கத்து வீட்டுல உள்ள போய் எனக்கு சிக்னல் கொடுக்க அர்த்தம். அப்படி கிணத்தடிய வாடான்னு சொல்ற மாதிரி அர்த்தம். அது அந்த காலத்துல. இப்ப நிறைய கையில ஹேண்ட் போன் எல்லாம் வந்துட்டு அதால லேசா கொடுப்பாள்வல். ரெண்டாவது விஷயம், அப்ப இப்படியே ஏன் குருட்டுத்தனமான நம்பிக்கை. அதே போல தனிமையை சந்திக்கிறதுக்கு பொய் ஏற்பாடு சுப்ஹானல்லாஹ். எப்படி போய் பின்னறது கிளாஸ் இருக்குது, தாடி மாமியில வீட்டுக்கு போயிட்டு வர, மச்சி வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லி ஆம்பளையும் பொம்பளையும் கிளாஸ் என்ற பேர்ல பொய்ய சொல்லிக்கிட்டு போறது. இப்படி போய் சொல்லி உம்மா வாப்பா ஏமாத்துறது. நம்ம தாய் தந்தை ஏமாத்தலாமா? இது நடக்குதா இல்லையா? அவனை சந்திக்கிறதுக்காக வேண்டி, அவளை சந்திக்கிறதுக்காக வேண்டி இந்த தனிமையான சந்திப்புகள் தவறான விஷயங்களுக்கு ஏற்பாடு வேணும். தனிமையில ஒரு இடம் கிடைச்சா ஆம்பளை புத்திய காட்டிடுவான். ஆம்பளை இருக்கானே அவன் அப்படியே தான் இருப்பான். தொழுறவன் சரி. நாம பாக்குறோம் சோர்களே, ஹதீஸ்ல பாக்குறோம் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ரெண்டு பேரும் ஜினாவுல ஈடுபட்டு கொலை செய்யப்படுற வரலாறு ஹதீஸ்ல பாக்குறோம். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்லறிஞ்சு கொலை செய்யப்படுறாங்க. அவங்களோட ஈடுபட்ட பொம்பளை கல்லறிஞ்சு கொலை செய்யப்படுறா. அவ எப்படி அந்த தப்ப விபச்சாரத்தை செஞ்சு போட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றா. ரசூலுல்லாஹ் யாரு? சமுதாயத்தின் தலைவர், சட்டங்களை நிறைவேற்றவர். சும்மா போய் மச்சான் மாமா கிட்ட சொல்லல, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொன்னா தீர்ப்பு செய்வாங்க, தலைவட்டுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்றா. ஏன் சொல்றா தெரியுமா? செஞ்ச தப்பு அந்த சந்தர்ப்பத்துக்கு எண்ணம் வந்து நடந்துருச்சு. ஆனா புற கவலைப்பட்டு தக்குவாவால 2 வருஷம் வரைக்கும் அந்த தண்டனையை காத்திருந்து பொறுத்திருந்து கல்லறிஞ்சு கொலை செய்யப்படுற அளவுக்கு ஒரு பொம்பளை போறண்டா அவ எவ்வளவு தக்குவாசாலியா இருந்திப்பா. சும்மா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட தக்குவா உள்ளவர்கள் கூட இந்த பாலியல் சேட்டையில ஈடுபட்டா தவறுவார்கள். அது இயல்பு. அல்லாஹ் வச்சிருக்கிறார். அந்த உணர்வை மாற்ற முடியாது. அப்ப அப்படியான உணர்வுக்கு நாங்கள் ஆளாகிறதுக்கு தனிமையான சந்திப்புகள் வரும்போது ஷைத்தானுடைய சேஷ்டைகள் ஏற்படும். அப்படி ஆம்பளை பொம்பளை எல்லாம் கைகலப்புகளில் ஈடுபடும் பொழுது தவறான செயலுக்கு போக காரணம் அமையும். இது ஆகப்பெரிய ஒரு கேடு இல்லையா நம்ம சமுதாயத்தில்? எந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க. இந்த காதலால திருமணங்கள் கூட தாமதமாகுது. பேசி வச்சிருப்பாங்க கல்யாணம். பேசி வச்சா கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வரப்படாது, புருஷன் வரப்படாது பேசின மாப்பிள்ளை. ஆனா என்ன நிலைமை? பேசினது பிறகு காதல் வருது. காதல் வந்தது பிறகு வீட்டுக்கு வந்தா பாப்பா வாங்க தம்பி என்று உட்கார வச்சு போட்டு கொஞ்சம் இருந்து போட்டு வார ஒரு வேலையான்னு விட்டு போயிடுவார். அவரை செட்டப் மகளுக்கு செட் பண்ணி கொடுத்து போட்டு போவா. உமா என்ன செய்வா? கொஞ்சம் இருந்து போட்டு நான் பக்கத்து வீட்டு போயிட்டு வர போயிடுவேன். என்ன பேசின மாப்பிள்ள வந்திருக்காரு, அவங்க கொஞ்சம் பேசிட்டு இருக்கணும். தனிமையான சந்திப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இந்த காதலின் பேரால். அப்ப இப்படி வந்தா இது தப்பு இல்லையா? சமுதாயத்தில் நடக்குது இல்லையா? ஊருக்குள்ள நடக்குது. எத்தனையோ வசதியான குடும்பங்கள்ல நடக்குது. ஆனா நாம் என்ன செய்யறோம்? கண்டுக்காம இருக்கிறோம். இது நடக்கப்படாதுன்றதுக்காக பேசுறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமில்ல, இந்த தனிமையான சந்திப்புகள் கண்டி போன்ற பிரதேசங்கள்ல பேராவூர்ல ஒரு கார்டன் இருக்கு. அதுக்கு பேர பொட்னிக்கல் கார்டன், விவசாய பூந்தோட்டம் தான் இருக்கு. ஆனா இவன் லவ கார்டன் ஆக்கி போட்டாங்க. அங்க போறவன் எல்லாருமே காதலிக்கிறதுக்காக ஜோடிகளை போய் 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 அது ஸ்கூலுக்கு போற உள்ளே ஸ்கூலுக்கு ஒரு திடீரென்று போலீஸ் பாஞ்ச நேரத்தையில கிட்டத்தட்ட 38 ஜோடிகளை மாணவிகளை பாடசாலைக்கு கட்டடிச்சிட்டு மாணவிகளும் மாணவர்களும் அந்த பேராதன பூந்தோட்டத்துக்கு வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அது மட்டுமில்ல சார், சும்மா பஸ்ல போறேன் ஸ்கூலுக்கு போற ஸ்கூலுக்கு கட்டடிச்சிட்டு இங்க இருந்து திருவண்ணாமலை வரையும் காய்ச்சி பஸ்ல போறேன். மறு அங்க டிக்கெட் திருவண்ணாமலை இருந்து மட்டக்கள போறீங்க பாரு. பாக்குறாங்க பிரயாணம் தான் பண்றாங்க. இப்படி எல்லாம் காசு செலவுகள். அது மட்டுமில்ல, பேராதனையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்டர்சிட்டி பஸ் ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், இன்டர்சிட்டி பஸ் ஓடுனா தான் ஏசி போடணும். சும்மா இருந்த பஸ் ஏசி போட்டிருக்கு. என்னடாண்டு திடீர்னு போலீஸ் போய் பார்த்தா பஸ் ஓடும் போது டிக்கெட் எடுத்தா பஸ் ஓனருக்கு காசு கொடுக்கணும்.
அப்ப தனியா சும்மா நிக்கக்குள்ள ஏசிய போட்டு கிட்டத்தட்ட 22 ஜோடிக்கு அவன் கொடுத்துட்டான் கண்டக்டர் காசை வாங்கிட்டு. ஏசி போட்டு பஸ் வேறஞ்சிக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுகிட்டே இருக்குது. என்னடா போலீஸ் வந்து பார்த்தா 22 ஜோடியா பிடிச்சிருந்துச்சு. என்ன இப்படி எல்லாம் சந்தர்ப்பங்கள் ஹோட்டல் அங்க கண்ணுக்கு தெரியும். ரகசியமா தனிமையில இருந்தா தப்பு நடக்காம இருக்குமா? எத்தனை தவறுகள் சுபஹானல்லாஹ் சமுதாயத்தில். இந்த பேராதனை யூனிவர்சிட்டிக்கு படிச்ச பிள்ளைகள், எங்கட பிள்ளைகள், அதுவும் கிழக்கு மாகாணத்து பிள்ளைகள், கிழக்கு முஸ்லிம் பிள்ளைகள் தான் படிக்கிற கூடுதலா. அங்கால உள்ள கழுதைகள் படிக்கிறல்ல. ஆனா படிக்கிற பிள்ளைகள் அங்க என்ன நடக்குதுன்னா காதல் கத்திரிக்காயில உளுந்துகிட்டு ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம். இந்த கூட்டாளி சொன்னாரு, ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை விரும்பி இருந்திருக்கான். ஆனா அவள் விரும்பல. அவள் வேற ஒருத்தரை விரும்ப போயிட்டு உன்ன முகத்துக்கு அசிட்டடி பண்ணியன்னு சொல்லி உன்னை காதலிக்கிறவனை கத்தியால குத்து வேண்டியன்னு சொல்லி ரெண்டையும் செஞ்சுட்டான். அதால அந்த முஸ்லிம் மஜ்லிஸுக்கு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் பெரிய கேவலமா இருந்துச்சு. இது யாரு பைத்தியக்காரனா? யூனிவர்சிட்டிக்கு படிக்க போனவங்க. அறிவ மண்டையில சுமந்தவனுக்கு இந்த கேடு கட்ட காதல் தப்புன்னு சொல்லி உணர வருகிறது இல்லையே. இதுக்கு என்ன காரணம்? சமுதாய சீர்கேடு. இந்த கேடு அழியோடும் சவர்களே என்பதற்காகத்தான் இதை சொல்லி இருக்கிறேன். நான் அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்றேன். சினிமாக்கள்ல சுபஹானல்லாஹ் பாக்ஸ் ஆபீஸ்ல அடிச்சு வச்சிருக்கான். சினிமா தியேட்டர்கள்ல தனிய பின்னுக்கு பொட்டியா ஜோடியா போய் ட்ரிபிள் மடங்கு காசு கொடுத்து தனியா இருந்து படம் பார்த்துட்டு வராங்களா வேற செஞ்சுட்டு வராங்களா தெரியாது. ஆனா இதுக்கு காரணம் என்ன? இந்த காதல். இதுக்கு சமூக அங்கீகாரம் சர்வ சாதாரணமா நடக்கிற காரணத்தால இது தப்பண்டே தெரியுதில்ல. கலப்பு திருமணம் இது ஆகப்பெரிய மோசம். இந்த சமுதாய விளைவுகள்ல ஆக மோசமான தெரியுமா? கலப்பு திருமணம். காதல் என்ற பேர்ல இந்து சகோதரியை எடுத்துக்கிட்டு நம்மடம் ஓடிடலாம். இல்லாட்டி இந்து பொடியவத்தை நம்ம பொம்பளை பிள்ளை எடுத்துட்டு ஓடிடுது. நம்ம ஊருக்குள்ள அப்படிலாம் பெருசா இல்ல. ஆனா ஒரு டச் அங்க இருக்கத்தான் செய்யும், தெரியாம இருந்துகிட்டு இருக்கும். அப்ப இப்படி நடக்கிறதால வரக்கூடிய பின் விளைவுகள் சுபஹானல்லாஹ். ரெண்டு சமூகங்களுக்கு மத்தியில பெரிய பிரச்சனையே வருமே. ரெண்டு சமூகத்திலையும் நல்ல வசதி உள்ளவனாக இருந்தா இவன் புள்ளட பாப்பகாரன் சல்லிக்காரனும் அரசியல் திமிரும், அங்கால உள்ளவன் சல்லிக்காரனும் அரசியல் திமிருமா இருந்தா ரெண்டு சமூகங்கள் பலியாகும். இந்த ரெண்டு கேடு கட்டதுக்காக வேண்டி அதுல கொலைகள், எத்தனையோ பொருளாதார விஷயங்கள் வராதா? இது நடக்கலையா? எத்தனையோ ஊர்கள் நடந்துகிட்டு இருக்குது. கண்டி போன்ற பிரதேசங்கள் எல்லாம் நடக்குது. கண்டில சொல்லக்கூடிய பெரியோர் முதலாளியுடைய மகளை அந்நிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து காதலிச்சு கல்யாணம் முடிச்சான். செய்ய வழி இல்ல, டியூஷன் கொடுத்தார் வீட்டுக்குள்ள, அவன் வேற டியூஷன் கொடுத்துட்டான். இப்படி கடைசிக்கு என்னாச்சு? பிறகு பார்த்தா என்ன தெரியுமா சொல்ற நிலைமை? சிகள உரிமையை சேர்ந்த ஒருத்தரவன், சிகள உரிமையை சேர்ந்த ஒருத்தருடைய மகன், அவன் வந்து கல்யாணம் முடிச்சு வேணும் என்று திட்டம் போட்டு இந்த பிள்ளை விட்டு போறதுக்காக அந்த வேலை நடக்குது. இந்துத்துவ அமைப்புகள், சிங்களவாத அமைப்புகள் எல்லாம் முஸ்லிம் சமூகத்தை கெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு முஸ்லிம் பொம்பளையும் காதலிச்சு அவனோட மனசை கெடு, கிடைச்சா உடம்ப கெடு, அவனை நாசமாக்குன்னு சொல்லி திட்டம் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்புறான். அப்படி ஈடுபட்ட அந்த வாலிபனுக்கு 25,000 ரூபாய் காசு கையில காதலிக்கிறதுக்கு காசு கொடுக்குறான். அதுக்கு எல்லா செட்டப்பும் செஞ்சு கொடுக்குறான். நம்ம சமூகத்துக்கு தெரியாது. இங்க இந்த முசிபத்து பிடிச்ச பொருள் அங்கால ஊதலாம், நம்ம ஊர்களில் கிடையாது பெரும்பாலும். அப்ப என்ன, நம்ம சமூகத்துக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. ரேடியோல பாட்டு விடிய ராவில பாட்டு கேட்பாங்க. 2 மணி 1 மணிக்கு கொழும்பு இருந்தாங்க. நீங்க எப்படி மோளை பாட்டு கேட்டீங்க 2 மணிக்கு கேட்காதீங்க. பஸ்ல ஊர்ல கொழும்பு இருந்து வரக்குள்ள இந்த கூத்து தான் நடக்கும். எங்க வெளிநாட்டில் அடிக்கிற அவருக்காகவும் பள்ளியில அன்றைக்கு ஒரு பொம்பளை பாட்டு கேட்கிறா. சுபஹானல்லாஹ். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய கணவருக்காகவும் பள்ளியில் இருக்கிற காத்தாக்குடி அசனத்துக்காகவும் ஒரு பாட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு சிரிப்பு வந்துட்டு, ஓஹோ வெளிநாட்டு அவர் கணவர் இவர் ஊருக்குள்ள கணவராக நான் நினைச்சுக்கிட்டேன். வேற என்ன நடப்புதோ இது நடக்குது. இந்த காதல் முசீபத்துக்கள் எல்லாம் அந்த ரேடியோக்கள் டிவிக்கள் எல்லாம் பரசனையாக்ஸ் அவர்களே அல்லாஹ் காப்பாத்தோனும். இப்படியான விஷயங்கள் நம்ம சமூகம் மத மாற்றம் நடக்குது. திட்டம் போட்டு ஒரு மத மாற்றம் என்றது சும்மா சாதாரண ஒரு சமுதாயம். அப்படி அதாவது என்னுடைய மகள் என்னோட மட்டும் முடிகிற கேஸ் இல்லை, என் மகளோட மட்டும் முடிகிற கேஸ் இல்லை. என்னுடைய மகள் இன்னொரு தமிழனோடையோ அல்லது இந்துவோட ஒரு கிறிஸ்தவனோட ஓடிட்டாள்னா அவள் காபிராகி, அவளுக்கு பிறக்கிற புள்ள காபிராகி பொட்டியில கொண்டு அடக்கிற நிலைமை இந்த சமுதாயத்தில் இருக்குது. எத்தனையோ ஊர்கள்ல நாங்க ஒரு கல்யாணம் பள்ளியில் இருந்தபடியே அப்படியே கல்யாணம் நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். அந்த அனுபவத்தை சொல்றேன். ஊர்ல கண்டி ஒரு இடத்துல ஒரு ஜோடி வந்துச்சு. அந்நிய சமூகத்தை சேர்ந்தவன் அவன் சின்னாத்துக்கு வாரத்துக்கு ரெடின்றான். வாப்பதார விட மாட்டேங்கிறான். சி அவன் வர தேவையில்லை, அவன் வரையும் தேவையில்லை, நான் அவளுக்கு முடிச்சும் கொடுக்க மாட்டேன். அவருக்கு சொன்னோம், நீங்க ஒத்துக்கல் என்றாலும் அவள் முடிக்கத்தான் போறாள். அப்ப விட்டு போட்டு போகும்போது என்ன ஆகும்னா வழி இல்லாம திருமணம் நடக்கும். வழி இல்லாமல் திருமணம் நடந்தால் அது செல்லாது இஸ்லாத்தின் பிரகாரம். காலமெல்லாம் அவள் விபச்சாரியா இருந்துகிட்டு இருப்பாள். அதுல பிறக்கிற பிள்ளைலாம் விபச்சாரத்துல பிறக்கும்.
அதனால அல்லாஹ்வுக்காக நீங்க மனம் மாறி இந்த பொம்பளைய கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு உதவியா வாங்கினாங்க, கெஞ்சி கேட்டு அந்த வாப்பா சம்மதிக்க வச்சோம். இப்படி எத்தனை கல்யாணங்கள் நடந்திருக்கு. அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, அது மட்டுமில்லை சகோதரர்களே, இந்த மாதிரி கல்யாணங்களால் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? ஒரு முஸ்லிம் பொடியன் ஒரு இந்து சகோதரியை காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறான். அல்லாஹ்க்காக தான் நான் முடிக்க போறேன் சொல்றேன், செருப்பால எனக்கு அடிக்கணும். அல்லாஹ்க்காக முடிக்கிறது நம்முடைய சமூகத்தில் பொம்பளை இல்லையாடா? இவர் காதலிச்சிட்டாரு, முடிக்க போறாரு, அல்லாஹ்வுக்காக முடிக்க போறேன். சரி, ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு பொம்பளை வாராளுவா, நாம இஸ்லாத்துக்காக எடுக்கிறோம். இஸ்லாத்துக்காக நீ எடுக்கிறாய் அவளை? அப்படி எடுத்த எத்தனை பொம்பளை விட்டு ஓடிட்டாங்க இந்த சமுதாயத்தை, இந்த முஸ்லிம் சமூகத்தை விட்டு. அதே மாதிரி சிங்கள சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வர போறோம்னு சொல்லி வந்து, இந்து சகோதரர்கள் வர போறோம்னு வந்து, அவன் வரும்போது ஒரு எதிர்பார்ப்போட வருவான். அவன் சில நேரங்களில் வாரது ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான், இந்த சமுதாயத்தை தான் ஒத்துமை அறியானுவல், நமக்கு இருக்கிற புலவு அவனுக்கு தெரியாது. அவன் வரும் எல்லாம் ஒத்துமை அறியான், வசதி அறியான். நாம இவ்வளவு கல்யாணம் முடிச்சா நம்மளை வச்சு நமக்கு ஒரு தொழில் காட்டுவான், ஒரு குடும்பம் வாழ வைக்கும், நாம நல்லா இருக்கலாம் நினைச்சிட்டு தான் வருவான். நம்மளை வந்து மகளா இஸ்லாம் ஒரு சீரடிச்சு தள்ளி வச்சிருவானு. தள்ளி வச்சா என்ன ஆகும்? அவன் வந்து பாப்பா யாருமே கவனிக்க மாட்டாங்க, உதவியும் இல்ல, அவன் குடும்பத்தால உதவி கிடையாது. நீ முஸ்லீம் ஓட்டு ஓடித்தியாடா, உனக்கு ஒண்ணு தர மாட்டேன்னு அவன் அப்ப மறந்துடுவான். இவனும் உதவி செய்யறான்ல, இந்த சமூகம் உதவி செய்யுதில்ல. இப்படியே கடந்து பள்ளி இம்பாரல தொழுறையும் இல்ல, ஒன்று இங்க உள்ள களிச்சடைகளோட சேர்ந்து திரிவான். இல்லண்டா எட்டப்பம் வேலை பாப்பான். இந்த சமுதாயத்துக்குள்ள இருந்துகிட்டு நம்மளை காட்டி கொடுப்பான். நம்மள எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், யார் யார் அறிவாளி இருக்கா, யார் யார் படிச்சவன் இருக்கிறார், திட்டம் போட்டு நம்மளை காட்டி கொடுப்பான். இது நடக்குது இந்த திருமணத்தால். இதுக்கு காரணம் இந்த கேடுகட்ட காதல் இல்லையா? இதெல்லாம் சொல்லுங்க, உங்களோட குடும்பங்கள்ல உங்களோட சகோதரங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் காப்பாத்தோடும். அப்படிப்பட்ட விளக்கத்தை அடைய நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக வாஹதஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வாலிப காதல். நான் நேரத்தை சொன்னதெல்லாம் வயசானதுக்கு ஒரு காதல் இருக்குது நம்முடைய சமுதாயத்தில். இது கள்ளக்காதல். எப்படி கள்ளக்காதல் தெரியுமா? இதுக்கு காரணமே நாம தான். நம்ம ஆம்பளைகள் கல்யாணம் முடிக்கக்குள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சா சம்பாத்தியம் என்று போகும்போது குடும்பத்தை கவனிக்கிற கிடையாது, பொண்டாட்டி என்ன செய்யறான்னு கவனிக்கிற கிடையாது. மாச கணக்கில் போய் கடந்து இன்னொரு உழைச்சிட்டு வார, வருஷ கணக்கில் வெளிநாட்டில் போய் கிடக்குற. இப்படி பொம்பளைய நீ தூண்டி போட்டு போயிடுவாய். சும்மா இருந்த பொம்பளைய தடாவி தூண்டி போட்டு நீ போனதுக்கு பிறகு அவளுக்கு குடும்ப வாழ்க்கை தேவை. குடும்ப வாழ்க்கை தேகும் போது நீ இல்லைண்டா வீட்டுக்குள்ள யாரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நடமாடுறானோ அவள் கைய போடுவாள். நடக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர் இன்னொரு அசீஸ்ராஜரை கொண்டாட்டினானே, அவள் அழகுல மயங்குவாள். இன்றைக்கு எத்தனை பேர் அந்நிய சமூகத்தை சேர்ந்தவன் நம்ம சமூகத்துக்கு டிரைவரா இருப்பான், கடைக்கு வீட்டுக்கு அவன் டிரைவர் தான் ஏற்றிட்டு போவான். நாங்க கண்டியில் எத்தனையோ சேனலிங் சென்டர்ல பார்த்திருக்கிறோம். முதலாளி ஊட்டடிப்பாரு, கடையில் அடிப்பாரு, பொண்டாட்டிய டிரைவர் தான் ஏற்றிட்டு வருவான் டாக்டர்கிட்ட. அந்த டிரைவர்கிட்ட தான் சொல்லுவான் எல்லாத்தையும், இப்படி வைத்தியம் செய்ய, இப்படி நான் சொல்லுவான் பொண்டாட்டிக்கு. அது நினைச்சுக்கிட்டு இவன் இருந்து சிரிச்சுக்குவா. அப்பதான் தொடர்புகள் ஏற்படுகிறது. அப்ப ஏற்படும் போது தப்பு நடக்குது, சர்வசாதாரணம். வெளிநாட்டில் போய் வருஷ கணக்கில் கிடக்கிறான், கல்யாணம் முடிச்சு போட்டு போய் அவளுக்கு தேவை. இது நடக்குதா இல்லையா? இது ஆகப்பெரிய துரோகம். ஒரு ஆம்பளையும் செய்யக்கூடாது, ஒரு பொம்பளையும் செய்யக்கூடாது. ஒரு ஆம்பளைக்கு செய்யக்கூடிய துரோகம் இது ஒரு பொம்பளை, ஒரு பொம்பளைக்கு செய்யக்கூடிய துரோகம் இது ஆம்பளை. கள்ள காதல். நம்ம பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொத்தம் பொண்டாட்டியை காதலிக்கிறது விபச்சாரத்தில் கொண்டே முடியும். நாங்க பார்க்கிறோம் சோர்களே, அந்த விபச்சாரம் இது எப்படிப்பட்ட தெரியுமா? வாலிப காதல்ல சில நேரங்கள்ல கண்டாலும் பயந்து ஒதுங்கிக்குவாங்க. இப்போ ஒரு வாலிப பொடியனும் பொம்பளை காதலிக்கிறாங்க, ஊர்ல 2 பேர் கண்டுட்டாங்க, ஐயோ கண்டுட்டாளேன்னு சொல்லி போட்டு பேசாம விட்டுட்டு ஒதுங்கி அதை விட்டு போட்டு மறைஞ்சிருக்க பார்ப்பாங்க. ஆனா கள்ள காதலை யாராவது கண்டால் கொலையில போய் முடியும். ஒன்று இவன் பொண்டாட்டின புருஷன் கண்டாண்டா அவனை கொல்லுவான், இல்லாட்டி அவன் பொண்டாட்டி புருஷன் கண்டானா இவனை கொல்லுவான். அல்லது யாரும் இல்லாம புள்ள கண்டா கூட புள்ளைய கொல்லுவாள் பொண்டாட்டி. நாங்க வரலாறு முஸ்லிம்கள் செஞ்சாங்களோ தெரியாது, சிங்கள சமூகத்துல நீங்க போய் பார்த்தா தெரியும். சில ஹாஸ்பிட்டல்கள்ல அல்லாஹ் அக்பர், அண்மையில பேப்பர்கள் அந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது ஒரு தாய் தன்னுடைய ஸ்காலர்ஷிப் எழுத போன புள்ளையை செட் பண்ணி கொண்டிருக்கிறாள். அது காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய கள்ளக்கார வீட்டுக்குள்ள இருந்த புள்ள கண்ட உமா கிட்ட சொல்லி வாப்பா கிட்ட சொல்லி கொடுத்துவாங்க, பயத்துக்காக வேண்டி அடிச்சு கொலை செஞ்சாள். செய்வாள் அவர் பொம்பளை, செய்ய மனசு வருமா ஒரு தாய்க்கு? வர வைக்குது இந்த கள்ளக்காதல். நாம பார்த்திருக்கிறோம் எத்தனை ஊர்கள்ல. இது ரகசியமா நடக்கும். யாராவது கண்டுட்டா முடிச்சு ஒன்று யாராவது கொலை செய்யப்படுவாங்க. ஆகப்பெரியமான பயம். எத்தனையோ சம்பவங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் போதாது. அப்ப இந்த காதல் நம்மகிட்ட வரப்படாது. அதனால்தான் இது விபச்சாரத்துல உச்சகட்டம். நம்பிக்கை துரோகம் விபச்சார உச்சகட்டம். அதுக்காகத்தான் விபச்சாரத்துடைய தீர்ப்புல வாலிபத்துல விபச்சாரம் செய்த கசேடி இஸ்லாமிய சட்டம் உணர்வால நடக்கிறது. ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஜோடி உள்ள ஆணும் பெண்ணும் கல்யாணம் முடிச்ச செஞ்சா
அவங்களுக்கு தண்டனை கல்லெறிஞ்சு கொல்றது. ஏன் தெரியுமா? அதுக்கு பிறகு அவங்க உலகத்துல வாழக்கூடாது. வாழ்ந்தால் வாழ்க்கை இல்ல. இப்ப உதாரணமா என் பொண்டாட்டி இன்னொருத்தோட கண்டுட்டேன், நான் மன்னிச்சிட்டேன் வாண்டிட்டு அப்ப சொல்லுவேன் வச்சுங்களேன், மன்னிச்சிட்டேன்டா நான் மன்னிப்பேனா மனசுல இருந்து போகுமாது மௌத்து வரைக்கும் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்கும். கூட்டுக்குள்ள வச்சு அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருப்பேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா கொலை செய்வேன். அதுக்கு பிறகு அவளுக்கு வாழ்க்கை இல்ல உலகத்துல. அதுக்காகத்தான் இஸ்லாம் தீர்ப்பு செய்து இது நடந்தா அதுக்கு பிறகு நீ வாழ்ந்து வேலை இல்லை, உன்னை முடிச்சிடலாம் புத்திசாலித்தனம். ரெண்டு பேரையும் முடிச்சிட்டா அதோட தப்பு முடிஞ்சு போச்சு, நிம்மதியா வாழ்வாங்க. இப்ப உதாரணமா என் பொஞ்சாதியும் இன்னொருத்தரும் திருமணம் முடிச்ச ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு நடந்துட்டேன்டா, ரெண்டு பேரையும் முடிஞ்சாச்சு கதை அரசு முடிச்சுட்டேன்டா, அதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன், தொலைஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு கல்யாணம் வாசிப்பேன். விவாகரத்து பண்ணாம மன்னிச்சுட்டு விட்டாலும் கூட அரசாங்கம், மன்னிச்சுட்டு விட்டாலும் கூட அரசாங்கம் நான் பார்க்கக்குள்ள எனக்கு வந்துகிட்டே இருக்கு உணர்வு. அவளை காணக்குள்ள நமக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்னொருத்தரோட எப்படி ஜொலியா வாழ்றாள் நாம நினைச்சு நான் கவலைப்பட்டு இருப்பேன். துரோகம் இழைக்கப்பட்ட நான் மௌத்தாகும் வரைக்கும் கவலை கூட படக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய ஷரியத் தீர்ப்பு சொல்லுது. விபச்சாரம் செய்த ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்தவராக இருந்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்பது தீர்ப்பு. அது மட்டுமில்ல, எனக்கு சொந்தமான விளை நிலத்தில் என்னோட பிள்ளையை சுமக்கிற வயிற்றுல இன்னொத்தண்ட பிள்ளையை சுமக்க வருகிறது. ஒரு பிள்ளை இல்லாதவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டம் உண்டு, அவன் எவ்வளவு கவலையோட இருப்பாரு. அப்ப எனக்கே உரிய இடத்துல நான் அதை கொடுத்தா ஒத்துக்குவேனா? அதுக்காகத்தான் அந்த இஸ்லாமிய தீர்ப்பு. சூரத்து நூர் நீங்க படிச்சு பாருங்க. அவதூறு கட்டுதல், பொய் சாட்சியம் சொல்லுதல், புரளி கிளப்புதல், விபச்சாரம் செய்தல், இது சம்பந்தப்பட்ட சட்டங்களை எல்லாம் சூரத்து நூறுல அல்லாஹ் ஃபுல்லா சொல்றான். அதை படிச்சு பார்த்தா தெரியும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபா ஹஜ்ரத் உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு பெண்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு ஆளுநர்களுக்கும் தங்களுடைய கவர்மெண்ட் ஏஜென்ட்களுக்கு எழுதுவார்கள் கடிதத்திலே, உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் பெண்களுக்கு மத்தியிலே சூரத்து நூரை ஓதி காட்டுங்கள். சூரத்து நூர்ல விபச்சாரம் சம்பந்தப்பட்ட சட்டம், பொய் சாட்சி, பொய் வழக்கு, அவதூறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வருது. எல்லாம் ஒன்றோடு விபச்சாரத்தோட சம்பந்தப்பட்டது. அதனால்தான் அது வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, இந்த ரெண்டு காதல் மோசமானது, இந்த முசிபத்து இது மோசமானதுண்டா இதுக்காக எடுக்கப்படுற தினம் காதல் தினம் அதை விட மோசமானது. பகிரங்கமா விபச்சாரம் அரங்கேறப்படுறதுக்கு இந்த காதல் தினம் இருக்குது. காதலுக்கு அனுமதி இல்லை, காதல் திருமணத்துக்கும் தினத்துக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதுதான் இந்த ஹுத்பாவுடைய சாராம்சம். இது இன்னும் விரிவா பேசப்பட வேண்டிய விஷயம். உங்களுடைய வீடுகளுக்கு போய் காதலை பத்தி பிள்ளைகிட்ட பேசுறான்னு யோசிக்காம அறிவு ரீதியா வழங்கப்படுத்துங்க. காதல் என்பது ஒரு பைத்தியக்காரத்தனம், அது தப்பான ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு நீங்க ஆளாகி நாசமாக போகக்கூடாது. இதுல குறிப்பா பொம்பளைகளுக்கு சொல்லுவோம், நீங்க உங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏன் தெரியுமா, காதல் என்று ரெண்டு வந்து ஆம்பளையும் பொம்பளையும் கலந்துட்டா பாதிப்பு பெண்களுக்கு தான், ஆம்பளைக்கு ஒண்ணும் கிடையாது. அவன் ஆம்பளை பழமொழி சொல்லுவாங்க, சேட்டை கண்டா மிதிப்பான் தண்ணியை கண்டா கழுவான் சொல்லுவாங்க. சேட்டை கண்டா மிதிக்கத்தான் வேணுமா, தள்ளி விரிச்சு விலகி போயிடாதா, பழமொழி வச்சுக்கிறான். அப்ப இந்த மாதிரி வச்சுக்கிறான். பாதிப்பு ஆம்பளை கிடையாது, பொம்பளைக்கு பாதிப்பு. காதலிச்சாலும் பாதிப்பு, கல்யாணம் முடிச்சாலும் பாதிப்பு. 1000 கல்யாணம் முடிச்சாலும் ஆம்பளை அப்படியே இளமையா அழகா ஆம்பளையா தான் இருப்பான். பொம்பளை ஒரு கல்யாணம் முடிச்சாலும் 10 மாசத்துல உருவம் மாறி உமாவா ஆயிருவா. நாங்க பாக்குறோம், பழைய அழகு வராது, பால் கொடுத்து அழகு போயிரும். உணர்வுகளுக்கு ஆளாகி குமரமுத்துனா குரங்கடு பழமொழி சொல்லுவான். பொம்பளை இளமையில கல்யாணம் முடிச்சாதான் அழகு, வயசு போக 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 குமரா இருந்தாலும் குரங்கு மாயிட்டு அடிப்பாருன்றதுக்கு ஒரு களி. ஆம்பளைய சேவ் பண்றதுக்கு ஒரு பழமொழி வச்சிருக்கிறானுங்க. கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு பாப்பாட்டி இருக்கதான் வேணும் என்று சொல்லி ஒரு பழமொழியை வச்சு இப்படி பழமொழி, கவிதை, கட்டுரை இதுதான் நம்மளை பைத்தியகாரத்தனமாக்கி நம்மளை அலைய விட்டுச்சே தவிர நம்மளை மார்க்க நமக்கு தரல, மார்க்க நமக்கு கிடைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறான் இஸ்லாத்தை. அல்ஹம்துலில்லாஹ் யாரும் சொல்ல முடியாது எனக்கு இஸ்லாம் சொல்லப்படல என்று அல்லாஹ் கிட்ட சொல்லப்பட முடியாத அளவுக்கு அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட விளக்கத்தை அடைந்து புரிந்து வாழ்ந்த நல்ல கூட்டத்தின் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிடுவானாக. உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் கூட எடுத்துட்டேன், தயவு செய்து அல்லாஹ்க்கு மன்னிச்சிக்கிங்க. அதுக்கு பகிரங்க தப்புகள் யாரையாவது தனிப்பட்ட முறையில் பேசினதை பாதிச்சிருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் திருந்தி நல்லா வாழ்றதுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.